यस्याभवद्भक्तजनार्तिसन्तुः पितृत्वमन्येश्वरिदारिपूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीतु शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मं व्यामोहतस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरं श्रीरङ्गे सयेतीन्द्रुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्री नरसिंहकार्यमुनिः पादाम्बुजयन्तीं चिरन्तां दीक्षान्तिदयादिविशुभुवनैः भान्तं बुधाग्रेषं श्रीमद्रङ्गसदारिवंशपतिं श्रेयोनिधिं संशये श्रीरङ्गपत्नी सदसरिमा सन्निधिं नेत्रात्मानन्दितं योगिने तत्साक्षात् प्राज्ञं श्रीरङ्गधारी प्रभो यदिपतेः प्राप्तलक्ष्मी ऋषन्मास्क सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षतारिं श्रीरङ्गनाशनहो प्रीतिर्निष्ठं लक्ष्मी करुणैकपात्रं श्रीरङ्गविनोराशनो भगवद्गं वेदार्थवेः यतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरितरचित्रङ्गभूकार्याभ्यां कारुण्याक्षेणं सूक्तं वाच्यं नारायणार्यं परमदमनं व्याख्यातमीडे श्रीमद्रङ्गशतारिसप्तागमास्तस्य श्रीमद्वीररघुत्वहात्रिकादारविन्दाश्रयं श्रीमद्वेदोदंशदेशीयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गगिरीहसान्तनमसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदादिरघुराट् लब्धाहमान्तर्यं ईर्ष्याडम्बविवर्जितं सुगुणैर्भान्तं महत्त्वं सजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्य गुणं नारायणाद्यैर्कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरं हास्यामः कार्यकारणभूतानादिविपरीतवासनासम्बद्धोऽपि ये गुणप्रीतविशेषसम्बद्धोऽपि एतन्मूल आध्यात्मिकादिभौतिक आदिदेविक सुख दुख तद्धेत तदिरोपेक्षणे विषयानुभवज्ञानसंकोचरूप मच्छरणारविन्द विलयिकान्तिकात्यन्त्य परभक्ति परज्ञान परमभक्ति विघ्न प्रतिगतोऽपि येन केनापि प्रकारेण ते वक्तात्वं केवलं मदीयदया निश्चयेन सहेतुकमच्छरणारविन्द विलयिकान्तिकात्यन्त्य परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसादलब्धमच्चरणारविन्द विलयिकान्तिक आत्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्ति कृत परिपूर्ण अनवरदनित्य प्रियमनुदास्य अशेषवस्तुरूप नित्य किंकरो भव एवं பூதோசி அதாவது இது மட்டும் ஆயிருக்கு ஏவம் பூதோசி ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதிதேவிக துக்க விக்ன ரகிதஸ்துவம் द्वयमर्थानुसन्धान सगसेवं वक्ता यावत् शरीरपादम् अत्रैव श्रीरङ्गे स्वमास्व பாஷிகாரர் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகிப்போச்சு. அதாவது தேவப்பெருமானுடைய பிரம்மோத்சவம், அதுக்கப்புறம் கல்யாண பொருத்தம் சஞ்சாரத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. அது தவிர என்னுடைய பேச்சினுடைய கல்யாண விஷயமா கல்யாண காரியமாக இருந்ததுனால கிட்டத்தட்ட அப்படி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அதனால மீண்டும் அதை தொடர்ந்து இப்போ ஆரம்பிக்கிறோம். அதாவது சரணாகதியத்தையும் ஆயின்னு இருக்கு. அதுல பாஷ்யக்காரர் பரபக்தி பரஜான பரமபக்தி
அதாவது ஞானிகளை பத்தி பகவான் சொல்ற. அப்படிப்பட்ட ஞானிகள் சொல்லி அவர்கள் தான் பரபக்தி பரத்தியான பக்தி உடையவளார். அப்படிப்பட்ட ஞானிகளுடைய நிலைமை எனக்கு வரணும்னு பிரார்த்திக்கிறார். அதுக்கு பெருமாள் திரும்பி சொல்ற, நீ இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்க. ஆனா அந்த பிரகிருதி மண்டலம் எப்படிப்பட்டது அப்படின்னா அதுவும் பல பல தலங்களை உடையது. அதனால அந்த தலைமைகள்லாம் சொல்லிட்டு இருக்க. அதாவது விபரீத வாசனையெல்லாம் உடையவரா இருக்கு, பிரகிருதி விசேஷத்தை உடையவரா இருக்கு. அதனால ஆத்தியாத்மிக தாபத்திரயங்கள்னால இதர விஷயங்கள்ல அனுபவத்தை உடையவராக கொண்டு ஞான சங்கோஜத்தை உடையவராக இருக்கு. இதெல்லாம் பாஷைகளுக்கு பொருந்தாது. இதெல்லாம் நமக்கு தான் பொருந்தும். ஏன்னா நம்ம பகவானை நினைக்கிறது கூட அவகாசம் இல்லாத நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். பாஷைகாரர் நமக்காக இதெல்லாம் பெருமாட்ட பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட நீ இந்த பிரகிருதி தன்மையோட இந்த பிரகிருதி மண்டல நீ இருக்கு. உமக்கு அதனால என்னுடைய திருவடியில உனக்கு அத்தியந்தமான பக்தியை செலுத்த முடியாதபடி அந்த பரபக்தி பரஞான பரமபக்தி நிலையும் அடைய முடியாதபடி அந்த பாபங்கள் தடுக்கிறது. அதனால நீ என்ன பண்ண, துவய மந்திரத்தை கொண்டு ஏதோ ஒரு பிரகாரத்தினால என்கிட்ட சரணாதி பண்ணேர். அதனால அந்த சரணாதியை ஏற்றுக்கொண்டவனான நான் என்னுடைய தயையினால உனக்கு தலங்களாக இருந்த பாபங்களை எல்லாம், அதாவது என்னுடைய திருவடியில பக்தி செலுத்த முடியாதபடிக்கு தலங்களாக இருந்த பாபங்களை எல்லாம் போக்கி பரபக்தி பரஞான பரமபக்தி அதுக்கெல்லாம் தலங்களா இருந்தது. அவையெல்லாம் போக்கி என்னுடைய அனுகிரகத்தினால அந்த பரபக்தி பரஞான பரபக்தி எல்லாம் உமக்கு ஏற்படும்படியாக பண்ணி என்னுடைய என்னுடைய ஸ்வரூப ரூப விபவம் மங்களம் எல்லாத்தையும் நன்னா சாஸ்திரத்தை கொண்டு அறியும்படியாக உமக்கு அது அனுகிரகம் பண்ணப்பட்டது. என்னுடைய நியமனத்தை கொண்டு என்னிடத்திலேயே உண்மை பக்தி செலுத்தினவராய் என்னையே அனுபவித்துக் கொண்டுள்ளாய். எனக்கு தாசனாக இருந்து கொண்டு எனக்கு பிரியமாக இருக்கக்கூடியவராய். அதனால என்னாச்சு அப்படின்னா பரிபூர்ண அனவரத நிச்சயம். அதனால எம்பெருமாட்டு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா திருவிற்கரணங்கள் அதாவது மனோவாக்கியங்கள்லாம் ஒன்றி இருக்கணும். அது அப்படி இருந்தாதான் அதுவும் இல்லாத அனன்ய பிரயோஜனமா இருக்கணும் கைங்கரியம் பண்றது. நான் பண்ற கைங்கரியம் அவருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும். அப்படிப்பட்ட மனது அனுபவ ஜனித்த அனுபவ அதுவும் என்னை அனுபவிச்சு அந்த அனுபவத்தினுடைய பரிவாகமாக பிரீத்தி அதிகமாக எல்லா நிலையிலையும் எல்லா விதமான கைங்கரியங்களும் பண்ண வேண்டும் அப்படின்ற ஆசையை உடையவராக நீர் நித்திய கிங்கரோ பவா, எனக்கு நித்திய கிங்கரனாக ஆவாய் அப்படின்னு சொன்னார். ஏவம் பூதோசி, அப்படியே ஆவாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு மேல ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதிதெய்வ துக்க கந்தரகிதஸ்வம் துவயம் அர்த்தான சந்தானே சக ததைவம் பக்தா யாவத் சரீரபாத மத்திரேவ ஸ்ரீரங்கே சோமாஸ்வ. இப்படிப்பட்ட நீர் இந்த பிரகிருதியில இருந்தால் கூட ஆத்தியாத்மிக ஆதிபவம் ஆதி தெய்வீகம் இந்த மூன்று தாபங்கள், இந்த தாபத்திரயம்னு பேர் இருக்கு. இந்த தாபத்திரயங்களால உண்டாகக்கூடிய துக்க நமக்கு நிறைய தடங்கள். என்ன தடங்கள் அப்படின்னா பகவத் அனுபவம் ஏற்படாதபடி, அதனால அவனுக்கு கைங்கரியம் பண்ண முடியாதபடியும் தடங்களா இருக்கு. எது அப்படின்னா இந்த தாபத்திரங்களால் உண்டாகக்கூடிய துக்கத்தினால. அப்போ சுகம் அதாவது இதர விஷய அனுபவங்கள் ஏன் சுகம் ஏற்படுறதோ இல்லையோ, ஏன் அதை பத்தியே சொல்லல
அப்படின்னு சொன்னா கந்த ரகிதத்துவம் பின்னா சொல்லப்படுது. கந்தன்றதாலே அது நம்ம சுகத்தை சொல்லப்படுறது. ஆக தனங்களா இருக்கக்கூடிய துக்கங்கள், அதே சுகங்களும் நமக்கு தனங்கள் தான். அவைகளும் இல்லாதபடிக்கு துவயம் அர்த்தானுசந்தான இந்த இடத்துல அந்த சொல்லிட்டு அங்க என்ன சொன்னார், அதாவது துவயபக்தாத்வம் ஏனக்கேனாப்பி பிரகாரன துவயபக்தாத்வம் கீழே சொன்னார். இங்க துவயம் அர்த்தானுசந்தானேன சதைவம்னு சொல்ற அந்த பிரகரணம் சரணாதி பண்ண சரணாதி பண்றதுக்கு அந்த துவயமர்த்தான சந்தானம் அங்க இருந்தது. ஆனா இந்த இடத்துல சரணாதி பண்ண பிற்பாடு நமக்கு இந்த துக்கங்கள் சுகங்கள் இவைகள் எல்லாம் நமக்கு அதுல வைராக்கியம் வரணும். சுகம் வந்ததுன்னா துக்கம் வந்ததுன்னா அப்படியே பெரிய ஒரு துக்கம் ஏற்படுறது. அந்த துக்கத்துக்கு பல பிரகாரங்கள் ஏற்படும். ஒருத்தனுக்கு பிரியமான பாரியா போயிடுவா, ஸ்திரீகளா இருந்தா அவனுக்கு பிரியமான பர்த்தா போயிடுவா, இல்ல குழந்தை பிறந்தா அப்புறமா இருந்தா அந்த குழந்தை போயிடும். இவைகள்லாம் ரொம்ப துக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது. அதுவும் அந்த குழந்தைகள் கிட்ட பிரீதியை வேற வச்சுட்டோம்னாக்க அந்த பிரிவை நம்மளால தாழவே முடியாது. அதனால துக்கங்கள் பலவிதமா ஏற்படுறது. அது ஏற்பட்டுருக்குன்னா என்னடா தெய்வம் வேண்டி இருக்கு நமக்கு அப்படின்னு அங்கேயும் வெறுப்பு வருது. இந்த மாதிரி சுகம் வந்ததுன்னா அந்த இதர விஷயங்கள், அதாவது இந்த லோகத்தில் இருக்கிற சுகங்களை அனுபவித்து எத்தனையோ சுகங்கள் இருக்கு. அதெல்லாம் வார்த்தையால் கூட வர்ணிக்க முடியாது. என்ன ஒருத்தனுக்கு ஸ்திரீ அனுபவத்திலே ஒருத்தனுக்கு இருப்பான், ஒருத்தனுக்கு ஹோட்டல்ல சாப்பிட்றதே இருப்பான், ஒருத்தனுக்கு இன்னும் பல விதங்கள் ஸ்வீட் ஆடுறதுலே இருப்பான். இப்படி அவன் அந்த ரீதியில போயிட்டு இருக்கான். அதுவே அவனுக்கு சுகமா இருக்கு. அவன் பெருமாள்கிட்ட நினைக்கவே மாட்டேங்கிறான். இப்ப சமீபத்துல கவர்மெண்ட்ல ஒரு ஆர்டர் போட்டிருக்கான். ஸ்கூல்ல கையில கயிறோ நெற்றியில அந்த மதத்தை தெரியக்கூடிய சின்னங்களோ இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கான். இப்போ அதே குல்லா போட்டுன்னு வந்தானாக்கா அவனை பத்தி பேச்சு கிடையாது. அது குல்லாவும் ஒரு மதத்துடைய இதுதான். இன்னொருத்தன் கழுத்துல தொங்க விட்டுன்னு இருப்பான் ஏதோ ஒரு கயிறை, அதுல பிளஸ் மாதிரியோ இன்னொரு மாதிரி இருக்கும். அதுக்கு தடங்கள் கிடையாது. எவ்வளவு கேவலமா பண்ணணும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற ஜனங்கள் மொத்தத்தையும் குட்டிச்சுவராக்கி வச்சிருக்கான். அதுவும் ரொம்ப கீழ் லெவல்ல இருக்கிற ஜனங்களை தான் ஆதியிலேருந்தே 67 அப்படியே அதுக்கு பணத்தை கொடுத்து தண்ணியை கொடுத்து அதுக்கு தெய்வ பக்தியே இல்லாதபடி பண்ணிட்டான். அதுக்கு நிறைய அனுகூலமான அவனுக்கு நிறைய இருக்கு. நாம கட்சியில் அது நடுவில் மாட்டி முடிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆயுது. அந்த அந்த ரீதியில அதெல்லாம் இல்லாதபடிக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா துவயத்தினுடைய மந்திரத்தை அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு எதுவுமே துக்கத்தினாலையும் நம்ம கஷ்டப்பட மாட்டோம், சுகத்தினாலையும் ஒரே துள்ளி குதிக்க மாட்டோம். அதுக்குதான் அது துவயத்தை சொல்லுவீங்க. அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிடும். துவயத்தை மந்திரத்தை சொல்ல துவயத்தினுடைய மந்திரத்துடைய அர்த்தத்தை இது சொல்லிட்டே இருக்கணும். இங்க இந்த சூரிய ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதிதேவ விஜயம் மர்த்தான சந்தான சகசா யாவத் சரீரபாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுவமாசா. அதனால இந்த மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு நீ சரீரம் விழற வரைக்கும் ஸ்ரீரங்கத்திலேயே சுகமாக இரு அப்படின்ற. அப்ப எல்லாருமே ஸ்ரீரங்கத்துல போய் இருக்க முடியுமா? இல்ல ஸ்ரீரங்கத்துலாம் இடம் போருமா அப்படின்னா எங்க உனக்கு உன்னுடைய பக்திக்கு தடங்கள் இல்லாம இடம் இருக்கோ. தமிழ்நாடு கூடிமுட்டும் நாமெல்லாம் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதபடி இடம் ஆயிடும் போடுறது.
ஆனா பெருமாள் விட மாட்டார் பாப்போம். அதனால எங்க உனக்கு பகவானுடைய அனுபவத்திற்கும் அந்த அனுபவ பரிவாகமாக கைங்கரியம் பண்றதுக்கு தடங்கள் இல்லாத பிரதேசமாக இருக்கோ அங்கே நீ சுகமா இருன்னு அர்த்தம். எல்லாருமே ஸ்ரீரங்கத்தே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அங்கேருந்து ஒருத்தர் சுவாமி தேவன் எங்க இருக்கு அப்படின்னா சுவாமி பாஷியார் சாச்சார் அத்தனை ஸ்ரீரங்கே சுகமா சுவாமி சாச்சார் அது பிரகாரம் நான் ஸ்ரீரங்கத்திலேயே புத்தகம் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நாங்களும் இந்த பட்டணத்துல இருக்கோம். பார்த்தியா அவருக்கு என்ன அதிர்ஷ்டம், பாஷிகாரர் சொன்ன மாதிரி அவர் ஸ்ரீரங்கத்திலே இருந்து பெருமாள் அனுபவிக்கிறார் அப்படின்னு நம்ம மனசில் தோணும். அவர் வசதியா நாமுடைய பாவம் பண்ணியிருக்கவே அப்படின்னு தோணும். அத்தனையோ ஸ்ரீரங்கே இங்கேயும் பார்த்தா பெருமாள் இருக்கார், பெரிய திவ்ய தேசம் இந்த போல திருநீர்மலையாள் இருக்கார், அந்த திவ்யேஸ்வர மயிலாப்பூர் ஸ்ரீனிவாசன் கோவில் இருக்கார், ஹைகிரீவன் மாம்பழத்து சத்யநாத பெருமாள், அனந்த பெருமாள் இருக்கார். அங்கெல்லாம் இருந்து பெருமாள்கிட்ட பக்தியை தெரிஞ்சுட்டு சுகமா இருக்கலாம்னு ஸ்ரீரங்கத்தை மொத்தம் சொல்லியிருக்கேன். அர்த்தம் இல்லை, ஸ்ரீரங்கத்தை போல எங்கெங்க இருந்து கொண்டு கோவில் திருமலை பெருமாள் கோவில் தவிர மீதி அவன் பெருமாள் பயன் ரக்தமாக இருக்கிற ஸ்ரீமுஷ்ணாதிகள் இவைகள் எல்லாம் கூட அதுல எடுத்துக்க வேண்டியதுதான். பாஷைக்காரர் அங்க இருந்து சரணாதி பண்ணனால பெருமாளும் இது என்ன நம்பெருமாள் சொல்ற வார்த்தை இது. அதனால அப்படியே ஸ்ரீரங்கே சுகமாசம் இந்த சூரியனுடைய பதபதார்த்தத்தை செய்வோம். ஆத்தியாத்மிக சரீரங்களால் உண்டாகியதும் ஆதிபௌதிக பிராணிகளால் உண்டானமாகிய ஆதி தெய்வீக தெய்வங்களால் உண்டாகியதுமாகிய துக்கங்களாகிற விக்ன கந்தரா விக்னன்ல அது தடங்கன்னு போறோம். இங்க அர்த்தம் போட கந்தரகிதான்னு சொன்னா அதுக்கு தனியா அர்த்தம் எழுதிக்கணும். அந்த வாசனை அதாவது தடங்களுடைய வாசனையே இல்லாதது, அதாவது துக்க சம்பந்தமே என்ன எடுத்துற சுகத்தை சரியாக சொல்லலையே அப்படின்னா சுகமும் ஒரு துக்கம்தான், அதனால சுகத்தை தனியாக சொல்லலை. ஆனா இங்க தேசியன் வியாக்கியானம் பண்ணிட்டு கந்த சப்தத்தினாலே சுகத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சாதிச்சிருக்க. அதனால இங்க அப்படி எடுத்துக்க வேண்டியது. அதனால அதனுடைய சம்பந்தமே இல்லாதபடி நீ இன்னொன்னா இங்க பாஷிகாரை பார்த்து பெருமாள் சொல்ற துவயத்தை அர்த்தானுசந்தான சக அர்த்தானுசந்தான கூட சதா எப்பொழுதும் ஏவம் வக்தா இப்படி சொல்லிக்கொண்டு யாவத் சரீரபாதம் சரீர விடுமனமும் அத்தைவ இந்த ஸ்ரீரங்கத்திலே சுகமாக ஆஸ்வா இரும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆக இந்த தாபத்திரங்களை கொடுக்கக்கூடியதான இந்த பிரிதிவியில இந்த லோகத்துல சரணாதி சொன்னவர்கள் எம்பெருமானுடைய பக்தி செலுத்திட்டு துவயத்தினுடைய மந்திரத்தை அர்த்தம் அவரவர்கள் இருக்கிற இடத்துல சுகமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சரி செய்கிறார். இதுக்கு சுவாமி தேசனுடைய வியாக்கியானத்தை செல்லும். பயாபகாயாம் தேகேந்திரா விசிஷ்டதசாயாம் கதம் குத்திர நிரபாய காலக்ஷேபைத்தியற்றாக ஆத்தியாத்மிகத்தை. அதாவது கீழே சொன்னார், என்ன சொன்னார், நித்திய கிங்கரோ ஏவம் குருதோஷி அப்படின்னு இங்கே இருந்து கொண்டு நித்திய கிங்கரனாக இருக்க வேண்டியதுன்னு சொன்னார். அதுக்கு மேல சுவாமி இந்த பூர்வத்துல இருந்துட்டு எப்படி நித்திய கிங்கரன் பெருமாட்ட அவதாரம் இல்லாம பிரீத்தி பூர்வமாக எப்படி கைங்கரியம் பண்ண முடியும்? சூழ்நிலை இருக்க, இந்த சூழ்நிலை இங்க கிடையாது. ஏன் கிடையாது? அதான் சொல்ற. அதுவும் இல்லாத நமக்கு சரீரத்தில் நமக்கு சரீரமே, நம்மளுடைய சரீரமே நமக்கு பிரதிபந்தம். ஏன் அப்படின்னு சொன்னா ஏதாவது சந்தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அதாவது வைதிகள்லாம் இந்த சலன படம்னா என்ன அப்படின்னா இந்த மனுஷாக்கள் நடிக்கிறது, சலனம்னா நடந்துக்கிட்டு போறது இதெல்லாம். அதனால அந்த படத்தெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதனால்தான் இந்த
பெரியவாள்லாம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டா, எந்த நவீன சாதனத்தையும் பார்க்க மாட்டாங்க, அவளுக்கு இது தெரியாது. அதனால அது அப்படிப்பட்ட இந்த சரீரம் இருக்க, அந்த சரீரம் எல்லாம் நமக்கே சத்ரு. ஏதாவது கண்ணில் போட்டுச்சுன்னா அதை பற்றியே நினைச்சுட்டு இருப்போம், ஆஹா எப்படி அழகா இருக்கு அப்படிங்கிறது. அதனால அப்படிப்பட்ட இந்திரியத்தோடு இருக்கக்கூடிய இந்த தசையில எப்படி நித்திய கிங்கரோபா அப்படின்னு சொல்ற எப்படி பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்றத அதுக்கு மேல ஆசையம் வருது. அதுதான் சார் பயாபகாயா, பயத்தை கொடுக்கக்கூடியதான. எது பயம் கொடுக்குறது அப்படின்னா, நமக்கு இந்திரியங்கள்லாம், தேக இந்திரியங்கள்லாம் நமக்கு பயத்தை உண்டு பண்ணுறது. எதனால அப்படின்னா, நீ கண்ணை மூடிட்டு எந்த விஷயத்தையும் நினைக்காம ஜபம் பண்ணாக்க உனக்கு பூர்ணமா இருக்கும். அதே சமயத்துல கண்ணை திறந்துட்டு இங்க போறவா வரவாளையெல்லாம் பார்த்துட்டு ஜபம் பண்ணா நிச்சயமா அந்த ஜபம் பண்றதுல மனசு லைக்காது. அதுக்கு நம்மளுடைய எண்ணத்தையே கெடுத்துடும். அதுதான் இங்க பயாபகாயா இந்திரியாதி விசிஷ்ட. இந்த பயம் எதனால் உண்டு பண்றது? இந்த சரீரத்தோட நம்ம இருக்கும் இல்லையோ, சரீரம் என்ன, இந்திரியங்கள் என்ன, இந்த மாதிரி இந்திரியங்களோட கூடிய இருக்கிற தசையில கதம் குத்திரச நிரபாய, எந்த பிரதேசத்துனா ஆபத்து இல்லாம இருக்கு, நிரபாயமா இருக்கு. எந்த எந்த லோகத்துல லீலா யுகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளை கெடுக்கிறதுக்குன்னு எல்லா விஷயங்களும் இருக்கு, எல்லா லோகத்திலையும். அதனால ஆபத்து இல்லாத இடம் எது? கதம் குத்திரச்ச நிரபாயா, பழுதில்லாம காலக்ஷேபம் எப்படி பண்ண முடியும்? ஏதோ ஒரு விதத்துல அபச்சாரப்படுவோம், அப்படிப்பட்ட பிரதேசம் இது. குத்திரச்ச நிரபாயா, நிரபாயன்னா ஆபத்து இல்லாது. ஆபத்து இல்லாம காலத்தை எப்படி போக்க முடியும்? இத்தியாத்ரா அப்படின்னு வந்ததுன்னா இத்தியாத்ராக அதுக்கு பகவான் சொல்ற ஸ்ரீரங்கே சுகமாசுவான்னு சொல்ற. ஏன் அங்க மாத்திரம் ஆபத்தே இல்லையாண்டா, அது ரொம்ப ஆபத்து இல்லாத இடமா அப்படின்னு சொன்னா அதான் சொல்ற. இடம் இருக்கு, அது அப்படிதான். ஆனா நீ துவயத்தை அத்தான சந்தானம் பண்ணிட்டு சரி, எப்போ ஒரு நாள் பண்ண சதா எப்ப பார்த்தாலும் நினைக்கிறோம். அதனால சதா அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல வியாக்கியானம் பண்ண போற. உன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களுக்கு விரோதம் இல்லாம அர்த்தான சந்தானம் போயிட்டே இருக்கும். அதனால எப்ப பார்த்தாலும் அர்த்தாசனம் பண்ணிட்டு சந்தியானத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் மேல சொல்லப்படுற. அதனால அத்த அத்யுட்கட சுகசாபி உபலட்சணார்த்தோக்தி. அதுக்கு மேல கேள்வி வந்தது என்ன, துக்கம் தானே இங்க போட்டிருக்கார், ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆயுத துக்கம் தானே போட்டிருக்கார், அங்க சுகத்தை எடுக்கலையே அப்படின்னு சொன்ன. இந்த லோகத்துல உண்டாகக்கூடிய விசேஷமான சுகம், அந்த விசேஷமான சுகம்னா என்ன? அந்த சுகத்தை ரொம்ப மனசு சந்தோஷத்தோட பண்றானே, சினிமா பார்க்கறதோ எதுவோ, இந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு ரொம்ப சுகத்தை தரும். அந்த சுகம் கடைசியில் துக்கத்துதான் முடியும். அதனால இங்க அத்தியுட்கத சுகத்திலையும் உயர்ந்த சுகம் இருக்கு. என்ன அந்த உட்கட்டமான சுகம் இருக்கே, அந்த சுகத்தை கூட இங்க துக்க சப்தத்தினால உபலட்சணார்த்தம் இக துக்க உக்தி, அந்த துக்கன்ற சப்தத்திலேயே சுகத்தையும் அடங்கிட்டார் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். இங்க ஸ்லோகத்திரயாத்யுக்த ஞான பக்தி சீலகாலினம் பிரதிகூல்ய அவிசேஷத்வா துக்க சப்தேன சுகத்தியாபி சங்கிரஹா. அதனால கீழே சொன்ன
கீழே எங்க சொல்லியிருக்காரு, அதாவது தொமைய மாதா பிதாத்மம் சொல்லியிருக்கோம் இல்லையோ, அந்த ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த இது ஸ்லோகத்திலேயே ஞானி நம்ம சொன்னோம் இல்லையோ, அந்த ரீதியில அந்த ஞானிகளுடைய தன்மைகள் உடையவரான அந்த தன்மை வந்துருச்சுனாலே அவளுக்கு விவேகம் வந்துடும். ஏகாம் ஞானி துக்கா ஏக புத்தி விசிஷே பிரியோகி ஞானினோ தர்த்தம் அகம் சதமா பிரியா அப்படின்னு இந்த 3 ஸ்லோகங்கள் சொல்றது. அப்படிப்பட்ட ஞானிகளுடைய தன்மையை நமக்கு வந்ததுன்னா நமக்கு இதெல்லாம் பற்றே வராது, எந்த இதர விஷயங்கள்ல பற்றே வராது. விவேகம் வந்து அவர்கள்தான் விவேகம் பெற்று இந்த துக்கத்தையும் சமமா பாவிக்கக்கூடியவா, சுகத்தையும் சமமா பாவிக்கக்கூடியவா. அதனால இங்க அந்த துக்கத்திலேயே அந்த சுகத்தையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. கந்த சப்தேனவா தத் விவக்ஷா. சரி, உனக்கு என்ன சந்தேகம்? ஸ்லோகத்து அந்த சூரியகிலேயே கந்த சப்தத்தினால கந்த வாசனை இருக்கும் இல்லையோ, அப்பா என்ன அழகான வாசனையா அப்படின்னு அந்த வாசனையை பார்த்து அது அடைஞ்ச உடனே ஒரு சுகத்தை அடையிறோம் இல்லையோ. அதனால கந்தன்ற ஒரு சுகம் தானே, அதனால அந்த சுகத்தை கந்த சப்தத்தினாலையும் எடுத்துக்கொள்ளலாம். கந்த சப்தேனவா உனக்கு சுகத்தை சொல்லன்னு உனக்கு தோணிச்சுன்னா கந்த சப்தத்தை சொல்லிக்கிற சுகத்தை எடுத்துக்கோ. தத் விவக்ஷா. அதனால வான்னு போட்டா அந்த சப்தத்தினால எடுத்துக்கலாம். தேன சர்வசாதாரண சுத்ராதிர்வ அபிப்பிரேதா. அதனால இங்க சில பேர் நல்லா நிறைய ஷாட்டா அது பசி போச்சு பார்த்தியா அப்படின்னா. அதனால தேன சர்வசாதாரண சுத்ராதிர்வா அபிப்பிரேதா. அதனால சுகம்ன்றது இப்போ வெயில்ல போயிட்டு வரான், அவன் நிழல்ல நிக்கிறான் வந்து, அப்பா இப்படி சுகமா இருக்கு தெரியுமா அப்படின்றான். பசி உள்ளவன் நல்லா சாப்பிட்றான், அப்பா சுகமா இருக்கியா அப்படின்னு சொல்றான். ஆக இதெல்லாம் சர்வசாதாரணம். ஆனா தேன சர்வசாதாரண சுத்ராதின்னா பசி இருக்கிறவனுக்கு பசி போச்சுனாக்க அது சுகம் தானே. அதனால இங்க அந்த துக்க சப்தத்தினாலே அந்த துக்கம் போற சமயம் போறதுக்கு சுகம் கிடைச்சதுன்னா அது சுகம் வந்துடுது. துக்கசிய துவயார்த்த சுத்தானது விக்னஸ்யா. இந்த துக்கமோ சுகமோ அதுதான் இந்த துவய அனுசந்தானம் பண்றதுக்கு தடங்களா இருக்கு. துக்கசிய துவயா அர்த்தானுசந்தானம் பிரதி விக்னத்துவம் சா. அதனால அந்த துக்கத்தினால வரக்கூடியதான அதுக்கு தடங்களா இருக்கக்கூடியது இது துவயார்த்தானுசந்தானம். அத்தः தத்ராஹித்ய உக்தः. அது இல்லாதபடிக்கு, அதாவது துக்கமே இல்லாதபடி பண்ணிட்டா அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்கு ஒன்றும் தடங்கள் இல்லையே, இப்ப ஏன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த தாபத்திரயத்தினால உண்டாகக்கூடிய சுக துக்கங்கள் தான். இகச்ச பூர்ண விவேகானாம் அபிமானிகம் துக்கம் சுகம் ச நாசி. பூர்ணமா விவேகம் பட்டவர்களுக்கு துக்கமோ சுகமோ அவர்களுக்கு என்னன்னே தெரியாது. பூர்ணமான விவேக உடையவர்களாக இருந்தாங்க அவர்களுக்கு உண்டாகக்கூடிய சுகமும் துக்கமும் அவளுக்கு ஒட்டவே ஒட்டாது. ஆக சாதாரணமான நம்ம போன்றவாளுக்கு இந்த தேகத்தினால சாஸ்பர்சிகானாம் து பிராரப்த கர்மவசாத்து சம்பவதான். சாஸ்பர்சிகம்னா நம்ம கிட்ட வந்து ஒட்டுறது. எது ஒட்டுறது அப்படின்னா இது தேகம் இந்திரியங்கள்லாம் இருக்கிறதுனால அவைகள்னால சில அனுபவங்கள் நம்ம கிட்ட வந்து ஒட்டுறது. என்ன அனுபவங்கள் அப்படின்னா பரமாத்மா அனுபவத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய அனுபவங்கள். அதாவது
கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லும் போது அந்த மாதிரி நமக்கு ஏற்படுது. எதனால ஏற்படுது அப்படின்னா, இந்த தேகத்துல ஏற்படுதுன்னா அது நமக்கு பிராரப்த கர்மம். பிராரப்த கர்ம வசாத்து சம்பவதாம் அப்படி இப்படி உலக அனுபவங்கள்லாம் நம்ம கிட்ட வந்து சேர்றது அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய கர்மாவனால வந்து சேர்றது. சம்பவதாம் அப்படி பிரதி தினம். அதனால தினந்தோறும் கர்மக்ஷய நாம என்ன பண்றோம்? ஒரு கஷ்டம் வந்ததுன்னா சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, கஷ்டம் வந்தா ஐயோ கஷ்டம் வந்து நினைக்காது, நாம அனுபவிக்க வேண்டிய கர்மால கழிஞ்சுது. கர்மா கழிஞ்சுதுன்னா நமக்கு மோட்சம் சீக்கிரம் வரப்போறதுன்னு அர்த்தம். இப்படிதான் நம்ம பாவிக்கணும். பிரபத்தி பண்ணிட்டவா எந்த சந்தோஷத்துக்கும் இடத்த கொடுக்க கூடாது, எந்த துக்கத்துக்கும் இடத்த கொடுக்க கூடாது. துக்கம் ஏற்பட்டதுன்னா அப்பா நான் பண்ண பாவம் ஒண்ணு கழிஞ்சுது. சரி பாபம் கழிஞ்சாபத்துல சரி சுகம் எப்படி? பாபம் கழிஞ்சதுன்னு சொல்றோம். என்ன நம்ம சரணாதி பண்ணிட்டோமே, சீக்கிரம் நம்ம மோட்சத்துக்கு போற நாள் வந்துருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். இப்படி பண்ணிட்டா நமக்கு எந்த விதமான எண்ணமும் அதுல பற்றே வராது. துக்கம் வந்ததுன்னா ஆஹா நம்ம பண்ண பாவத்தை கழிச்சோம், அதனால பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. சரி மோட்சத்துக்கு அதாவது கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு நாள் கழிஞ்சுதா, இன்னைக்கு ஒரு நாள் கழிஞ்சுதா, அப்பா கல்யாணத்துக்கு நாள் எண்ணிட்டே வருவான் இல்லையா? அதனாலதான் சுவாமி தேசிகன் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு நாள் கணக்கிலே அப்படின்னு சொல்லி சாய்ச்சிருக்கேன். அதனால பிரபன்னனானவன் நமக்கு பாபம் வரும்போது அந்த பாபம் கழிஞ்சதே என்று சந்தோஷம். காலம் மோட்சத்துக்கு போக வேண்டிய காலம் நெருங்கியதே அப்படின்னு அந்த மாதிரி எனத்தோடு இருக்கணும்னு சொல்லி சாதிச்சிருக்கேன். அதான் கர்மக்ஷயம் நம்மளுடைய கர்மா குறைஞ்சது. இன்னைக்கு ஒரு கஷ்டம் அனுபவிச்சோமா, ரொம்ப சந்தோஷம், நம்ம அனுபவிக்க வேண்டிய பாவத்துல ஒண்ணு கழிஞ்சது. இப்படிதான் தினம் நினைக்கணும். பிரதி தினம் கர்மக்ஷயம். இன்னைக்கு ஒரு சந்தோஷமோ துக்கமோ ஏற்பட்டதுன்னா அடுத்த ஏதோ நம்ம அனுபவிக்கிறதுல ஒண்ணு கழிஞ்சது போயேன் அப்படின்னு கர்மக்ஷய. மோக்ஷாசக்தி, அப்பா நம்ம சீக்கிரத்துக்கு மோட்சம் போகணும்டா அது அப்படின்னு மோட்சத்துல ஆசையம் வரும், ஆசை பெருகிட்டு இருக்கும். மோக்ஷ அசக்தி தர்சன பிரீத்தியா, ஆகா சீக்கிரம் நம்ம மோட்சத்துக்கு போக போறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஏற்படும். பிரீத்தியா தர்சன பிரீத்தியா துவயார்த்தான சந்தான விக்னத்துவம் அதிவாசி. அதாவது துவயத்தை அர்த்தான சந்தனம் பண்ணாலே உனக்கு வந்து துக்க கந்த ரகிதத்துவம் வந்துருமா? இது இன்னும் பெருசா இது ரொம்ப அதிவாத மாதிரி இருக்கே, ரொம்ப புகழ்ச்சியா சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னா புகழ்ச்சியே இல்லை. இதான் சாஸ்திரார்த்தம். என்ன அப்படின்னு சொன்னா துவயார்த்தான சந்தானம் பண்றதுனால நமக்கு இதர விஷயங்கள்னால வரக்கூடிய துக்கமோ சுகமோ நம்ம ஒட்டாது. சரி துக்கம் வந்ததுன்னா எப்படி அது ஒட்டாதுன்னு சொல்ற அப்படின்னா நாம அனுபவிக்கக்கூடிய பாவம் கழிஞ்சுது அப்படின்னு ஒரு இது. அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு நாள் நமக்கு சீக்கிரம் நெருங்கிடுது அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரீதி உண்டாகும். ஆக இந்த துவயார்த்தான சந்தானம் பண்றது எதுக்குடா காரணம் அப்படின்னா இதுக்குதான். அதனால அதிவாதம் இல்லை, இது வாஸ்தவத்தை அதுதான். இருக்கிற காலம் வரையும் துவயார்த்தான சந்தானம் பண்ணிட்டே இருந்தேன்னா நமக்கு எதுலையும் பற்று ஏற்படாது. அதான் துவயார்த்தான சந்தான விக்னத்துவம் அவிக்னத்துவம் நான் அதிவாசி. அதனால இதனால கந்தர் இதெல்லாம் போயிடுதுன்னு சொல்றியே, அது அப்படின்னா அது உண்மையில அதுதான் அதிவாதம் இல்லை இது. அதா நான் பிரத்யக்ஷாதி விரோதா. அதனால பிரத்யக்ஷத்திலே அது விரோதம் கிடையாது. ஏன் நீதான் பார்த்துட்டே இருக்கிய, சரி நன்னா பரமைய காந்தியா இருக்க, திடீர்னு அவத்து ஒரு கஷ்டம் வந்துருத்தே அப்படின்னா அழுதுதானே. அதாவது குழந்தை பிறகுச்சே, இந்த காலத்துல குழந்தை பிறகுச்சே
அவருடைய ஆத்துக்காரர் கூட அங்கேயே பிரசவ அறையிலே இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். குழந்தையே புண்ணியாத்துக்கு போது தான் பார்ப்பான் உள்ள. அப்ப குழந்தைக்கு அப்பா நடுவில் போய் பார்க்க மாட்டான். பெரியவனா பார்த்துட்டு வந்துடுவா. அதெல்லாம் போய் பண்ணுது. அப்புறம் அது தீர்த்தாமரத்துக்கு முன்னாடி போய் குழந்தைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் தீர்த்தாமடுவா. அது மாதிரி பண்ணுவா. இந்த பையனுக்கு குழந்தைக்கு அப்பா போயே பார்க்க மாட்டான். ஆனா இப்போ அது பிரசவம் ஆறதுலேயே இதே பார்த்துட்டு இருக்கான் போட்டுருக்கு. அதெல்லாம் ரொம்ப தப்பான சமாச்சாரம். ஆக அது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, இந்த நீ துவயம் அர்த்தான சந்தானம் பண்ணிட்டே இருக்கியே, அதனால அப்போ உடனே நம்ம குழந்தை பிறந்து அப்படின்னு ஒரே துள்ளி குதிக்கிற. அதே இன்னொருத்தராத்துல அவருக்கு பிரியமான பாரியா போயிட்டா. அவர் பரமேகாந்தர் என்ன பண்ணார், சரி ஏதோ அவ காரியம் ஆயிடுது, அவர் சுமங்கலி, அவர் சீக்கிரம் போய் சேர்ந்தா அப்படின்னு அவர் மாட்டுக்கு தனியா எங்கேயா உட்காந்துருப்பார். அந்த காரியங்கள்லாம் ஆரம்பிட்டோம். அதுக்காக உட்காந்து அழுதுலே பண்ண உட்காந்து கேட்டா அவர் நெத்தியில அவருக்கு கண்ணில் ஒரு ஜலமே வரலையே அப்படின்னா, எதுக்கு ஜலம் வரணும்? சாசனத்தை நம்மளை கேட்டுல பொருந்தா? இது அவதான் நமக்கு வரப்படான்னு தெரியுமா? தெரியாது. அதனால நமக்கு நிர்லேபமா இருக்கும், அது சம்மந்தமே இல்லாத இருக்கணும். இது ஆனா பிரத்யட்ச விரோதம் இல்லையா? இப்ப லோகத்திலேயே இவ்வளவு கல்நெஞ்சு மனுஷனா இருக்கானே, ஒரு பொண்டாட்டி போயிட்டா அழவே இல்லையே அவன் அப்படின்வா. அது அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அந்த சாமி எவ்வளவு விரக்தரா இருக்க. அதே மாதிரி குழந்தை பிறந்தாலும் சரி, நம்ம வம்சத்துக்கு குழந்தை பிறந்தது ரொம்ப சந்தோஷம். அவன் நல்லா அத்தியனம் பண்ணி அப்படிதான் அவன் நினைப்பா. நாம என்ன பண்ணுவோம், குழந்தை பிறந்ததா சரி அது நன்னா வளர்க்கணும், அது ரொம்ப செல்லம் கொடுக்கணும், அதுக்கு இப்படி போயிட்டு இருப்பான். அதனால லோகத்துல பரமேக விவேகால இருக்கிறவா எந்த விஷயத்திலையும் அவ பற்று இல்லாம இருப்பா. அதுதான். அதனால இது பிரத்யேகத்துக்கு விரோதம் கிடையாது. ஏன்னா இவன் லோகத்துல அதே தான் பார்த்து பழக்கம். ஏன்னா அதா எப்படி அழறான்டா அவன் அங்க போயிட்டு, அதே அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் குழந்தை வருது அப்படின்னு இருப்பான். இன்னொருத்தர் பால்யத்திலேயே நல்லா சிபாஷியாதிகள்லாம் காலட்சேபம் பண்ணி ரொம்ப இருந்தா சரி, ஏதோ பகவத் சங்கல்பம், என்னடா குழந்தை பிறந்தாலும் ஏதோ பெருமாள் அனுகிரகத்துல குழந்தை பிறந்தது அப்படின்னு அது மேல போயிட்டே இருப்பான். இவனண்டா இந்த சாக்லேட் எடுத்துக்கோ, இந்த கல்கட் எடுத்துக்கோ அப்படின்னு இருப்பான். ஊர் மொத்தத்தில் எனக்கு பிள்ளை பிறந்திருக்கு. லௌகிகமா இருக்கிறவர்களுக்கு லோகத்துல அதான் பார்த்து பழக்கம். அதனால அதை வச்சுட்டு இங்க துக்கம் இல்லாத சந்தோஷம் இல்லாம இருக்கிறது விரோதம் இல்லையா அப்படின்னா விரோதம் இல்லை. அதனால விவேகமாக உள்ளவர்களுக்கு இந்த துவயார்த்தம் பண்ணானாக்க இதுலயுமே பற்றுதல் இல்லாம இருப்பா. அப்படிப்பட்ட யாரா இருக்கா அப்படின்னா துவம். பாஷிகரமா சொல்ற, நீதான் இதுக்கெல்லாம் லட்சணம். யாரையும் உதாரணம் சொல்ல முடியாது. எந்த விதமான பற்றும் இல்லாம இந்த தாபத்திரயங்களால ஏற்படக்கூடிய சுக துக்கங்கள்லாம் இல்லாதவனா நீ இருக்க. அப்படிப்பட்ட நீ என்ன துவயா அர்த்தம் சந்தான சக எப்பவுமே நீ இருக்குச்சு. அதான் துவம் அனன்ய ஞான பக்தியாதி பிரார்த்தனாவான். நீ எப்படிப்பட்ட கீழே கேட்டிருக்க, நீ என்ன கேட்டிருக்க, என்ன பரபக்தி பரஜான பரமபக்தி உடையவனாக என்ன நீ அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டிருக்க. நானும் அப்படியே பவான்னு சொல்லிட்டேன், நித்திய கிங்கரோ பவான்னு சொல்லிட்டேன், ஏவம் பூதோன்னு சொல்லிட்டேன். அதனால அப்படிப்பட்ட நீ எப்படி பாஷகர் எப்படிப்பட்டவர், இந்த ஞான பக்திகள்லாம் பரபக்தி பரஜான பரமபக்தி இதெல்லாம் ஒண்ணுன்னு கேட்டிருக்க. அப்படிப்பட்ட பிரார்த்தித்தவனாகி இருக்கிற நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லோகத்துல இருக்குது துவயமர்த்தான சந்தான சகா. எப்பவுமே அந்த சரி எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் அது எப்பெருமை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி ஆகும், அதை உச்சாரணம் பண்ண மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்ற. உச்சாரணம் என்ன கீழே கீழே
கீழே சொல்லிட்டார். துவய வக்தாத்வம், துவய வக்தான்னு சொன்னார். துவய வக்தான்னு நான் சொல்றது அதான் உச்சாரணம். அங்க உச்சாரணம் சொன்னார். இங்க அனுசந்தானம் சொல்லணும். உச்சாரணம் பிராதான்யேன ஸ்தோத்தும் அர்த்தானுசந்தானே சகசப்தா. இங்க முதல்ல மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணு. நீ ஏற்கனவே மந்திரத்தை சொல்லிட்ட, அதனால அப்படிப்பட்ட மந்திரத்துடைய அர்த்தத்தை இப்ப சொல்லு. சக அந்த அர்த்தத்தோட கூட இங்க அங்க சரணாகதி பண்ணச்சே அந்த மந்திரத்தையே சொன்ன. இப்போ நீ காலத்தை கழிக்கச்சே என்ன பண்ணணும், அதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணணும். அனுசந்தான சக உச்சாரணம் பிராதான்யேன, அதுதான் முக்கியம். எது துவயமந்திரத்தை உச்சாரணம் சொல்றது. பக்தா சொல்லுகிறவனாய் அப்படின்னு சொல்ல, அதாவது உச்சாரணம் பண்றதுதான் பிரதானம். அதுக்கப்புறம் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ற, ஸ்தோத்தும் அர்த்தம் ஸ்தோத்தும் அப்படிப்பட்ட எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதற்காக அர்த்தானுசந்தானேன அப்படின்னு இங்க சகசப்தா. அந்த சகசப்தம் போட்டதுக்கு என்னங்க, அர்த்தானுசந்தானத்தை பண்ணணும்ன்றதுக்காக சகசப்தம் போடுது. சகசப்தா ஏவம் அர்த்தானுசந்தானேனை அன்வயாக. அதனால இங்க அன்வயம் பண்ணிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஏவம் பக்தான் இருக்கோ இல்லையோ, அந்த ஏவம் ஏவம் துவயமர்த்தானுசந்தானேன சகா அப்படின்னு அந்த ஏவத்தை இங்க போட்டுக்கணும், அன்வயப்படுத்திக்கணும்னு சொன்னேன். அதுக்கு மேல இது இல்லாதத இங்க பண்ண சொன்ன. இப்போ அந்த இடத்துல ஏவம் பக்தான் இருக்கு, அப்படி எங்க அர்த்தம் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, ஏவம் பக்தான் சொன்ன கீழே பிராட்டி கிட்ட சரணாதி பண்ண பாஷ்யக்காரர் அதுக்கு மேல அகிலேய பிரச்சனைக்கு கல்யாணிக்கு தானா சேத சமஸ்தவத்துக்கு லட்சணானந்த ஞானானந்த ஸ்வரூபான்னு மேற்கொண்டு பெருமாள்கிட்ட சரணாதி பண்றார். அத ஏவம் பக்தா அப்படின்னு இப்ப ஆரம்பிக்கிறார். அதான் சொல்ற ஏவம். அந்த ஏவத்துக்கு இப்போ இன்னொரு அர்த்தம் சொல்ற, அகிலேய இத்தியுக்த விஷத பிரகாரனே சேர்த்தா. நீர் என்ன பண்ண, கீழே இதெல்லாம் கேட்டிருக்காரு, எதுக்காக கிட்ட சரணாதி பண்ணார், பரபக்தி பரஞான பரபக்தி போன்றதுதான் சரணாதி பண்ணார். ஆக அப்படிப்பட்ட அதுக்காக நீ என்ன பண்ண, ஸ்தோத்திரத்தை அகிலேய பிரச்சனை கல்யாணம் ஆரம்பிச்சு சொல்லியா ஏவம் பக்தா. அப்படி அகிலேய இத்தியுக்தாதி விஷத பிரகாரம், விஷதன்னா மிகவும் விரிவாக சொன்ன அந்த பிரகடனம் இருக்க, அதை கொண்டு யாவ சரீரபாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சோழன் ஏதச்ச அத்த கிருதகிருத்தியத்துவ கிருதகிருத்துவ பிரதிசந்தான இத்தம். அதனால இப்போ நீ கிருதகிருத்தியன் ஆயிட்ட. கிருதகிருத்தியன்னு என்ன, செய்த வேள்வியன்னு அர்த்தம். ஏதாவது சரணாதி பண்ணி முடித்தவனுக்கு கிருதகிருத்தியன்னு பேர். சரணாதி பண்ணவாளுக்கு பண்ணினவாளுக்கு தான் இந்த கிருதகிருத்தின்னு பேர் வரும், மீதி பேருக்குலாம் வராது. ஆக ஏதச்ச அத்த, இப்போ இவ பாஷிகாரர் சரணாதி பண்ணி முடிச்சுட்டார். முதல்ல பிராட்டிகிட்ட பண்ணார், அப்புறம் பெருமாள்கிட்ட பண்ணிட்டார். அதனால இப்போ அவர் கிருதகிருத்தியன் ஆகிட்டார். ஏதச்ச அத்த. அப்படி பண்ணாதான் பெருமாள்கிட்ட பக்தி வரும். சந்தான பிரீத்தியர்த்தம். அந்த பிரீத்தின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஏதச்ச அத்த கிருதகிருத்தியத்துவ பிரதி சந்தான பிரீத்தியர்த்தம் அஸ்யச்ச ஸ்வயம் பிரயோஜன கைங்கிற ரூபத்வா. இப்படி எம்பெருமான்ட்டு சரணாதி பண்ணவன் பக்தி மேலிட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக அவன் தீவிரமா இறங்கலாம். அதுவும் இல்லாத எப்படி ஸ்வயம் பிரயோஜனம், தன்னுடைய பிரயோஜனமே இல்லாத எம்பெருமான் முகப்பே அவனுக்கு பிரயோஜனம். அப்படிப்பட்ட கைங்கரியத்தை இவர் எதிர்பார்க்கிறார். இப்போ சரணாதி பண்ணவாள் தசை எப்படி அப்படின்னா, என் முகூர்த்தம் க்ஷணம் வாப்பின்னு பெருமாள்கிட்ட பக்தி யோகம் பண்ணவன் ஒரு நிமிஷம் கூட பெருமாளை விட்டு பிரிய மாட்டான். எப்பவும் பெருமாளே தான் நினைச்சிருக்கும். என் முகூர்த்தம் க்ஷணம் வாப்பின்னு சொல்றார். ஒரு அந்த உண்ணா நாள் பசியாவதொன்னும் இல்லை ஓவாதே நமோ நாராயணா என்ன அப்படின்னு
அந்த எம்பெருமானுடைய அஷ்டாட்சர மந்திரத்தை நான் ஜபம் பண்ணலனாக்கா எனக்கு அன்னைக்கு பற்றின்னு சொல்றது. அந்த மாதிரி நிலை அவனுக்கு ஏற்படும். சரணாதி பண்ணவாளுக்கு எல்லாருக்கும் ஏற்படுதான் இல்லை, அதுல விலட்சணமா இருக்கா சில பேருக்கு அப்படிதான் ஏற்படும். இத்தியாதி நியாயன பகவத் அனுபவ பிரீத்தி அனுவர்த்தியாக அந்த துவயத்தினுடைய மர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிக்கிட்டே இருக்கா, பகவான் கிட்ட பக்தி ஏற்பட்டுட்டே இருக்கும். நமக்கு இதர விஷயங்கள்ல புத்தி போகாது. அப்ப இதர விஷயத்துல புத்தி போகலைன்னாக்கா பெருமாள் விஷயத்துல பகவத் விஷயத்துல நம்ம பகவத் விஷயத்துல ஆச்சார விஷயத்துல புத்தி ஈடுபடும். அந்த ஈடுபட்டதுன்னா என்ன அவளுக்கு. அதனால பிரீத்தி அனுவர்த்தி அர்த்தம் அந்த பகவானுடைய அனுபவத்துல பிரீத்தி இன்னும் அதிகமாகும். சம்பவது துவந்த தீட்சா அர்த்தம். நிர்பரத்வ அனுசந்தான ரசான அனுவர்த்தி அர்த்தம் நிஷித்த காமியாதி சங்க நிவர்த்தி அர்த்தம் சதேத்தி. அதுக்கு மேல சொல்ல இங்க சதான்னு ஒரு சப்தம் போட்டிருக்கேன். ஏன் இங்க சதான்னு சப்தம் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பகவானை அனுபவித்தனால உண்டாகக்கூடிய பிரீத்தி கொஞ்சம் அது தொடர்ந்து வருது. அது தொடர்ந்து வந்ததுன்னா நிஷித்தமான கர்மாக்கள்லையும் புத்தி போகாது, காமிய கர்மாக்கள்லையும் புத்தி போகாது, அதுல ஆசையெல்லாம் இல்லாத போயிடும். அதனாலதான் இங்க சதான் போட்ட. நடுவில் கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா திருப்பி நம்ம எண்ணம் வேற விஷயத்த போயிடும். அதனால சதான் போட்டதுனால எது சொன்னாங்க, எப்பவும் நீ உங்க காமிய கர்மாக்கள்லையோ இல்ல நிஷித்த கர்மாக்கள்லையோ உன் புத்தி போகாத படிக்கு நீ சொல்லணும். அதுதான் இங்க சதா சத்தம் போட்ட. அதான் அது மட்டும் இல்ல, சம்பவத்து துவந்த திதிக்ஷா அர்த்தம். துவந்தம்னா என்ன அப்படின்னா நிஷித்த காமிய ரகிதம். அதுக்கப்புறம் அதாவது சாஸ்திரங்கள்ல நிஷித்தமான கர்மாக்களை பண்ணாலும் காமிய கர்மங்களை ஈடுபட்டு அது துவந்தம்னு அர்த்தம். துவந்த திதிக்ஷா அர்த்தம். அதுக்கப்புறம் நிர்பரத்துவம், பயம் இல்லாம இருக்கும். நிர்பரத்துவ அனுசந்தான ரச அனுவர்த்தி அர்த்தம். பயமில்லாத எம்பெருமான அனுபவிச்சுட்டே இருக்கலாம். நிஷித்த காமியாதி சங்க நிவர்த்தி. நிஷித்த காமியோட சங்கம்னா அதாவது கூட்டு, அதனுடைய சம்பந்தமே ஏற்படாது இருப்பதற்காக இங்க சதான்னு சொல்லப்பட்டது. இதம் து ஸ்வபாவ அர்த்த சாஸ்திர இதம் து ஸ்வபாவ அர்த்த சாஸ்திர பிராப்த விரோதேன நியாயம் அந்நியதா சர்வ பிரமாணம். ஏன் சுவாமி சரி சதான்னு சொல்லிட்டு அப்ப நான் சந்தியானம் கூட பண்ண வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து என்ன? அப்படிலாம் கிடையாது. அதாவது ஸ்வபாவார்த்த சாஸ்திர பிராப்தி விரோதேன நியாயம். சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்குன்னா அகரகர சந்தியா உபாசித்தான்னு சொல்லியிருக்கு. அதுதான் அந்தந்த ஆசிரமங்களுக்கு சில கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மச்சரியத்துக்கு, கிரகஸ்தனுக்கு, வானஸ்பத்தனுக்கு, சன்னியாசிகளுக்கு இந்த கர்மம். சரி, இந்த கர்மாக்கள்லாம் எவ்வளவு நான் செய்யறதுனா சரீரம் விடுற மட்டும் பண்ண சொல்லியிருக்கு. ஆப்பிரயானாதுன்னு சொல்லியிருக்கு தீபாஷயத்தெல்லாம். சரி, நல்லா பகவத் சாட்சாத்காரம் வந்துட்டு நான் எதுக்கு பண்ணணும், அவனே பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இல்லை, அது பண்ணிதான் ஆகணும். அதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா தஸ்ய தாவதேவத்திரம் யாவண்ண மோக்ஷே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த பரபிரம்மத்தை அதாவது இந்த பிராரப்த பலன் கொடுக்க ஆரம்பிச்சு சொல்லியோ அது பூர்ணமா அனுபவிக்கணும். அந்த பூர்வமா அனுபவிக்கிறதுக்கு இந்த சரீரம் வேணும். ஆக இந்த சரீரம் எது மட்டும் இருக்கும், நம்மளுக்கு சரணாதி பண்ணவனுக்கு நமக்கு சரீரம் விடுறத மட்டும் இந்த கர்மாவை பலனை அனுபவிச்சுட்டே தான் இருக்கணும்.
அந்த சரி எப்போ முடியும் அப்படின்னா சரீரம் கீழே வந்து அது முடிஞ்சு போடும். அதாவது சரீரம் இருப்பதனால அந்த கர்ம பலன்லாம் அனுபவிக்கிறோம். சர்வம் அந்த சரீரம் கீழே வந்துச்சுன்னா அந்த பலன்லாம் அனுபவிச்சு தீர்த்தாச்சுன்னு அர்த்தம். பலனை அனுபவிக்க முடியாத சரீரம் கீழே விழாது. அது அப்ப நீயா தாங்கி பிடிக்கிற அப்படின்னா அது பகவத் சங்கல்பத்தினால பகவானுக்கு தான் தெரியும் இவனுக்கு இந்த கர்மா எப்ப முடிகிறது அப்படின்றது. அதனால அது நமக்கு தெரியாது. தசிய தாவதேவச்சரம் யாவண்ண மோக்ஷே, இந்த சரீரம் இருக்கிற மட்டும் அவனுக்கு மோட்சம் கிடையாது. அதெல்லாம் கர்மாக்கெல்லாம் அனுபவிச்ச பிற்பாடுதான் அவன் மோட்சத்தை அடைவான் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கு. பிராரப்த மாத்திரம் புக்வா அத்திர தத்துவவிது சுகமாப்னியாத் அப்படின்னு ஒரு இருக்கு. அப்புறம் பிராரப்தமே போக்தவ்யம் கர்ம பிரம்ம விதாமபி அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. அது என்ன ஆகுது அப்படின்னா பரபிரம்மத்தை அறிஞ்சவர்கள் கூட பிராரப்தமேவ அந்த பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மங்களை போக்தவ்யம் தக்கவைகள் அப்படின்றது. அதனால நன்னா பிரம்மத்தை தெரிஞ்சவா இருந்தா கூட இந்த பிராரப்த பலனை அனுபவிக்க வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்றது. இன்னொரு என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா அனாரப்த காரியே ஏவது பூர்வே தது அவதேகே அப்படின்னு ஸ்ரீபாஷியத்தை சொல்லப்படுறது. அதாவது பூர்வ ஜென்மத்து, அதாவது முன் சைடுல பாப்பங்கள்லாம் இருக்கு, புண்ணிய பாப்பங்கள் இருக்கு இல்லையோ, அனாரப்த காரியேவா என்ன ஆரம்பிக்கப்படாத காரியத்தை உடையவளே தது அவதேக சரிநாசத்தை எல்லையா சொல்லி இருக்கிறார். பக்தி ஹோமம் பண்றவனுக்கும் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா இந்த சரீரம் உணர மட்டும், அதாவது பலன் கொடுக்க ஆரம்பிக்காத கர்மாக்கள் எல்லாம் இருக்கே அவைகள் எல்லாம் கூட இவ பண்ற உபாசனத்தினால அழிஞ்சு போயிடுது. அதனால எப்போ அப்படின்னு சொன்னா இவ சரீரம் விடுற சமயத்துல அழிஞ்சு போறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி எல்லாம் சொல்றதுனால இந்த சதான் போட்டதுனால இந்த சரீரம் இருக்கிற வரையிலும் நீ இந்த அர்த்தாசனால பண்ணிட்டே இருக்கணும். தர்சிதா பிரக்ராந்த் இதான் கிடைக்கிறது. தஸ்ய தாவதேவ சிரம் நாவண்ண மோக்ஷே பிராரப்த மாத்திரம் புக்தத்வா அத்திர தத்துவவிது சுகமாப்னியாத் பிராரப்தமே போக்தவ்யம் கர்ம பிரம்ம விதாமபி அனாரப்தகாரே பூர்வே அவதேகே இப்படின்னு இந்த சரீரம் எப்போ அது மட்டும் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் இவ்வளவு பிரமாணங்கள் சொன்னார். தர்சிதா பிரக்ராந்த கர்மபல போகேபி பிரபன்னஸ்ய யதா அபிலாஷம் பிரபத்தி உற்பத்தி சரீர அவதிரித்த அபிப்பிராய யாவத் சரீர பாதம். அதனால இங்க யாவத் சரீர பாதம் போட்டுறதோ இல்லையோ அதுக்காக இவ்வளவு திஷ்டாந்தம் எடுக்கிற. யாரா இருந்தாலும் சரி, பிரம்மத்தை சாட்சா்காரம் பண்ணவனா இருந்தாலும் சரி, இல்ல பிரபத்தி பண்ணினானே அவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரீரத்தின் முடிவுல தான் அது மட்டும் இந்த கர்ம பலனை அனுபவிச்சே ஆகணும். யாவத் சரீர பாதி ஆர்த்தி தாரதமியாது அத்திர ஸ்திதி தாரதமியம். அதுக்கு மேல சொல்றேன். அதாவது ஒருத்தனுக்கு இது சம்சாரமே பிடிக்கல, இப்பவே மோட்சம் பண்ணணும், இப்பவே மோட்சம் பண்ணணும்னு சரி, அதுக்கும் இடம் இருக்கு சாஸ்திரத்துல. அதுக்கு ரொம்ப மகா விசுவாசம் வேணும், அவ்வளவு விரக்தி வேணும், சம்சாரத்துல விரக்தி வேணும். இவனுக்கும் சாஸ்திரத்துல நம்பிக்கை இருந்து இந்த ஆர்த்த பிரபத்தை பண்ணிக்கிற அளவுக்கு இவனுக்கு வந்துட்டுன்னா நிச்சயமா அவன் சரணாதி பண்ணிட்ட உடனே அவன் மோட்சத்துக்கு போவான். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. வெறும் பரீட்சை பண்ணி சாஸ்திரத்தை பரீட்சை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு எனக்கு மனசுல மாத்திரம் ரொம்ப நாள் இருக்கணும்னு என்ன இருக்கும். ஆனா
எனக்கு சம்சாரம் பிடிக்கல, சாஸ்திரம் சொல்றது சம்சாரத்துல வெறுப்பு வந்துச்சுன்னா உடனே அவன் மோட்சத்துக்கு போயிடுவான்ட்டு, நான் அதுக்காக சரணாகதி பண்ணிக்கிறேன் அப்படின்னு, அதுக்காவது சரணாகதி பண்ணிக்கிறேன் அதுலேயே போச்சு. அதனால அதெல்லாம் பெருமாள் அந்த புத்தியை கொடுப்பேன். இவனுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு சீக்கிரமே போகணும்னு திடமான அத்தீபத்தை வந்ததுன்னா நிச்சயமா சாஸ்திரம் அதுல இடம் கொடுத்துருக்கு. அதனால இந்த சரீர பாதம்ன்றது அவர்களுக்கு தாரதமியம் உண்டாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால எல்லாருமே ஒரே சமயத்துல ஆயிடாது. அதுலயும் இப்ப சரணாதி பண்ணா எல்லாருமே உடனே யாராவது எப்பப்போ தேகத்தை விடுறாளோ அப்பதானே அவளுக்கு போக முடியும். அதுலயும் தாரதமியம் இருக்கு. அத்தைவ அத்தைவ அப்படின்னா அத்தியந்த அசன்னம் அசத்துவ அசத்துவ அது அத்தியந்த அசன்ன அசமன் அசன்னமத் சேவா அனுகுணே நது மத் கைங்கரிய விருத்த தேசே சித்தா. இப்போ அத்திரைவன் சொல்றீங்க. இந்த அத்திரைவன் சொன்னதுனால இப்போ சரணாதி பண்றது எந்த இடத்துல? ஸ்ரீரங்கத்துல. ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் எழுதுற இடம். அப்ப அத்திரைவ அப்படின்னு சொன்னா அங்கேயே அப்படின்னு. அதனால ஸ்ரீரங்கத்திலே இரு, அதாவது எம்பெருமான் இருக்கிற சமீபத்திலே இரு அப்படின்னு சொன்னா அதுதான் பதில் சொல்ற. எல்லாருக்கும் அந்த மாதிரி சமயம் கிடைக்குமா? கிடைக்காது. அந்த அத்திரைவன் சொல்ற அத்தியந்த அசன்னமத் சேவா அனுகுணே, அதாவது அத்தியந்த அப்படின்னா மிகவும் மிகவும் அர்த்தம். மிகவும் அசன்னமத்துன்னா சமீபத்துல இருக்கக்கூடிய இடம். அதுவும் எதுக்கு பக்கத்துல அப்படின்னா அடிக்கடி அவனை போய் சேவிக்கலாம். சேவா அணுகுனே நது மத் கைங்கரிய விருத்த தேச. ஆனா இங்க ஏன் அத்திரைவன் சொன்னாக்க எங்கெங்க எம்பெருமானை சேவிக்கக்கூடிய சேவிப்பதற்கு தடங்கள் இல்லாத பிரதேசம் நினைச்ச போது பெருமாளை சேவிக்கலாம், அப்படிப்பட்ட பிரதேசம் வேணும். அதனால இங்க அத்திரைவன் போட்ட. அத்திரைவன் சொன்னதுனால அத்தியந்த அசன்ன மத் சேவா அனுகுணே நது மத் கைங்கரிய விருத்த தேச. அதனால என்னுடைய கைங்கரியத்துக்கு விருத்தமான தேசங்கள்ல வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அத்திரைவன் சொன்னாத நான் உனக்கு கைங்கரியத்து பண்ணதுக்கு விரோதம் இல்லாத பிரதேசங்கள் இல்லாத அப்படிப்பட்ட இடத்த கொடு. அப்போ உன்னை நான் அப்ப பார்த்தாலும் வந்து சேவிக்கலாம், உன்னை சேவிக்க முடியாத பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பிரதேசத்துக்கு எனக்கு. அத்த அநேக புராணாதி பிரசித்த ஸ்ரீரங்கோபாதானம் பாகவத அபிமத ஸ்வயம் விக்தியாதி பவ க்ஷேத்திர அந்தராணாம் அப்படி உபலட்சணம். அதனால இங்க அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாசுவன் சப்தத்தை ஸ்ரீரங்கன்னு சப்தம் போட்டிருக்க. அத்திரைவ சுகமாசுவா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் ஸ்ரீரங்கத்தை போட்டார் அப்படின்னா அது சில திவ்ய தேசங்கள் எம்பெருமான் அவனே விரும்பி அதான் ஸ்வயம் பக்தம் சொல்லுவார். சிலதெல்லாம் வந்து புராண பிரசித்தங்கள், அதுக்கப்புறம் சிலதெல்லாம் ரிஷிகளால் உண்டு பண்ணப்பட்டது, ரிஷிகளுக்காக சேவை கொடுத்த இடம். இப்படி திவ்ய தேசங்கள்லேயே பலவிதமான தேசங்கள்லாம் இருக்கிறது பிரதேசங்கள். அதுக்கெல்லாம் இது உபலட்சணமாக சொல்லப்பட்டது. அத்த அநேக புராணாதி பிரசித்த ஸ்ரீரங்க மகாத்மியம் சொல்றார். அதுக்கப்புறம் அகோபில மகாத்மியம் சொல்றார். அந்த கஷேத்திரத்துக்கு ஒரு மகாத்மியம் வச்சிருக்க இல்லையோ, அத்திகிரி மகாத்மியம் அப்படின்னா சொல்லணும் இல்லையோ. அது மாதிரி ஒவ்வொரு கஷேத்திரம் மகாத்மியம் உண்டு, அதெல்லாம் புராணம். அப்படிப்பட்டோம் பாகவதாலாம் அபிமதம். இப்போ நாவல் பாகத்தை போல சுவாமிக்காக கட்டின கோவில் அது. அதனால மகான்கள்லாம் மங்களாசனத்தா அந்த அவ ஊர்ல கட்டினது. ஸ்வயம் பக்தாதி ஸ்ரீரங்கம் போல ஸ்வயம் பக்தாதி ஸ்ரீரங்கம் ஸ்ரீமுட்டம் இவைகள்லாம். அப்புறம் இப்படி பலவிதமான பகவத் கஷேத்திரங்கள் எப்படியோ அவைகள் எல்லாம் தான் இந்த ஸ்ரீரங்க சொல்லப்படுகிறது. சுகமாஸ்வா
கிருதகிருத்தியத்துவ பிரதிசந்தானேன பிரதிதினம் கர்மக்ஷய தர்சனேன அவலம்பித அவலம்பித அநாயாச பரமபுருஷார்த்த லாப விவசாயேன விஷமது கல்ப வைசிக ரச வைமுக்கிய ஹேதுபூத துவயார்த்த சந்தான சாரஸ்யேன சந்துஷ்டோ வர்த்தஸ்வேதி இத்தியார்த்தா. சரி, சுகமாசன்னு சொன்னாரு. சரி, சுகமாசம்னு என்ன அர்த்தம்? நமக்கு சரணாகதி முடிஞ்சு போச்சு. காத்தால எழுந்தோடனே காஃபி சாப்பிட்டு டிவியை பார்த்துட்டு பொழுது போய்கிட்டு சுகமா காலத்தை வைக்கலாம். இனிமேல் நம்ம பண்ண வேண்டிய காரியம் இது இல்லை. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாச்சு, பேரனுக்கு கல்யாணம் பண்ணாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. எல்லா பேரன்கள் எல்லாம் சம்பாதிச்சு நிறைய கொடுக்குறான். நானும் சௌக்கியமா உட்காந்து நல்லா வாழ்க்கையை அனுபவிக்குமே அப்படின்னா அந்த சுகமா சொல்லலை இங்க. பின்ன என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, கிருதகிருத்தியத்துவ பிரதிசந்தானேன நம்ம பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம். எப்பேற்பட்ட பெருமாள்! அழகா அல்லிமாதர் புல்கனின்னு 1000 தோழன். அந்த விசுமன் திருவடியில அந்தந்த பெருமாள் அவளுக்கு குலதெய்வங்கள். அதனால நான் இங்க அவன் திருவடியில கைகறி பண்றதுனால அவனே தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இவனோட விசுமனையே சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னான். அவள் பெருமாள் திருவடி அந்த எல்லாமே எல்லா பெருமாளும் வசதி தான். அதனால அப்படிப்பட்ட பெருமாள் திருவடியில நாம சரணாகதி பண்ணிட்டு இருக்குமே அப்படின்னு பிரதிசந்தானேன அதை நினைச்சு 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 பிரதிதினம் கர்மக்ஷய தரிசன நமக்கு சில கஷ்டங்கள் வருது, சில சந்தோஷங்கள் வருது. அப்பா நமக்கு கர்மா கழியிறது. கர்மக்ஷய தரிசனம் கண்ணுக்கு நேரம் பாக்குறோம். இன்னைக்கு ஒரு சுகத்தை அனுபவிச்சோம், நாளைக்கு ஒரு கஷ்டம். சரி போச்சு, இன்னைக்கு போச்சு, பொழுது போச்சு. நம்ம நன்னா இன்னைக்கு வடையை சட்டி சாப்பிட்டேன், ஜிலேபி பண்ணி சாப்பிட்டேன், அப்படி காலத்தை கழிக்கூடாது. சரி, இன்னைக்கு ஏதோ ஏற்பட்டுதா, பெருமாள் இன்னைக்கு சந்தோஷமா பெருமாள் கைங்கரி பண்ண முடியுதா, அது அவன் சங்கல்பம். மறுநாள் காலில் லேசா அடிபட்டு தீர்த்தாமட முடியாம இருந்து அன்னைக்கு திருவாரணம் பண்ண முடியல, என்ன பண்றது, அவனுடைய சங்கல்பம் தான் அப்படின்னு கர்மக்ஷய தரிசனேன அவிலம்பித நயாச பரமபுருஷம் அனாயாசம். அதாவது நாம மோட்சம் பொறுத்து நாம ஒண்ணுமே பிரயத்தனப்படவே வேண்டியதில்லை. எங்கேயாவது ஊருக்கு போறதா இருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாடி, இப்போ ஃபாரினுக்கு போனோம்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இவ்வளவு கிலோ தான் எடுத்து போனோம் சொல்லுவோம். அதுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் வாங்கி மூட்டை கட்டுறதும். இந்த ஃபாரினுக்கு போயிட்டு வரவா பார்த்தா அவ இங்கேருந்து மூட்டை எடுத்துட்டு போறதும் வாங்கிட்டு அது எவ்வளவு அழகா தெரியுமா. வந்த ஒரு மாசத்துல திரும்பி போறதுக்கு வேண்டிய சாமான்லாம் இது பண்ணிட்டு இருப்பா. அந்த மாதிரி தான் நம்ம ஒன்றும் மூட்டை கட்டி எங்கேயுமே போக வேண்டாம், சௌக்கியமா இருக்கலாம். எப்படி இன்னைக்கு நல்ல நடந்தா பகவத் சங்கல்பம், கெட்டது நடந்தா பகவத் சங்கல்பம். இன்னைக்கு பொழுது கழிஞ்சிடுது, சரி மோட்சத்துக்கு போக வேண்டிய நாள், சரி நம்ம எதிர்பார்த்த நாள் குறைஞ்சது, சீக்கிரத்துக்கு போயிடும் மோட்சத்துக்கு இப்படின்னு அவிலம்பித்த அனாயாச பரமபுருஷார்த்த லாபம். ஆஹா, நம்ம போய் பெருமாளை நமக்கு மோட்சத்துக்காக தானே சரணாகதி பண்ணிட்டோம், அந்த பரம புருஷார்த்தம் நமக்கு கிடைக்க போறது. அவ புருஷார்த்த லாப விவசாயம், புருஷார்த்தம் கிடைக்க போறதுன்றது அந்த எண்ணத்தோட கூட விஷமது கல்ப வைஷக. அது இங்க பிரகிருதி மண்டலத்துல சுகம் விஷம் கலந்த சுகம். இதெல்லாம் இங்க நாம் அனுபவிக்கக்கூடிய இதர விஷயங்கள்லாம் இருக்க, அது விஷமானது. ஆனா பார்க்கறதுக்கு சுகமா இருக்கும், அது அனுபவிக்கிறது சுகமா இருக்கும், ஆனா விஷத்தை உண்டு. ஆனா இந்த பகவத் அனுபவம் இருக்க, அது ரொம்ப பரம சுகமான சுகத்தை கொடுக்கக்கூடியது. அது விஷம் கலந்தாத சுகம் அது. அதனால விஷம் அதனாலதான் சொல்றேன், ஆதிக்கம் சொல்ற விஷம் அது பகீஷ் கூறுவன்னு சொன்னார். விஷம் அது இந்த பிரகிருதி மண்டலத்துல அது தேன் போலதான் இருக்கும், ஆனா அது உள்ள கொஞ்சம் விஷம் கலந்துருக்கு, அது தெரியாது. ஏன்னா அது தித்திப்பு தான் அதிகமா இருக்கு. அதை பார்த்து அப்படியே போயிச்சு போயிடுறோம். ஏன்னா ஒம்புலாம் கூந்தல் மனைவியை திறந்து தாரமேன அப்படின்னு பெண்கள் கிட்ட அவருடைய திருமங்க தருகிற அவருடைய மனசெல்லாம் ஈடுபட்டு அவளோட கலவை பண்ணி இப்படியெல்லாம் என் பொழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி சாய்கிறார். அதெல்லாம் ஆழ்வாருக்கு தகாது. இங்கே பிரதிநிதிமன்றத்தில் இருக்கிற சில துர்பாக்கியமானதுலாம் அதெல்லாம் கிடைக்கும். அதனால அப்படிப்பட்ட ஸ்திதி எல்லாம், அந்த ஸ்திதி எல்லாம் உண்டு பண்ணக்கூடியதான கல்ப வைசிக ரச வைமுக்கியம். அதுல வைமுக்கியம், அதுல அவளுக்கு புத்தி போகாது. வைமுக்கிய ஹேது பூத
துவயார்த்தம். இதுக்கு இந்த வைமுக்கியம் வரணும்னு எப்படி வரணும்? அது துவயத்தை அனுசந்தானம் பண்ணா இதுல எல்லாம் வைமுக்கியம் வந்துடும். இதுல இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிற மது போல இருக்கிற விஷம் கலந்து மது இருக்க அதுல புத்தி போகாதபடி பண்ணும். எது? இந்த துவயத்தை அர்த்தானுசந்தானம் பண்றதுனால. துவய அர்த்தானுசந்தான சாரஸ்யன சந்துஷ்டோ வஸ்து. அதனால அதை நீ அனுசந்தானம்னா நீ ரொம்ப சுகமா இருக்கலாம். அதுதான் சுகம். நல்லா சாப்பிட்டு 2 பல்த்தைக்காக காஃபி சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு வாக்கிங் போறேன் அங்க போறேன் அப்படின்னு சொல்லி இதை இப்படிலாம் பொழுது போகிறத விட இதை நீ பொழுது பண்ண அப்படிப்பட்ட சுகத்தை உடையவனா ஆவாய். சுகமாஸ்வா சச அயம் அத்த சேவா சௌகர்யார்த்த உபதேசா. அதனால இது எதுக்காக இப்படி சுகமா இருந்தாதான் இங்க இருந்து கைங்கரியம் பண்ணிவிடும். உனக்கு இதர விஷயங்கள்ல புத்தி போச்சுன்னா பெருமாள் கைங்கரியம் வராது. அதனால இங்க சுகமாசுவான் சுகமா இருக்கிறது எதுக்கு அப்படின்னா நீ உட்காந்து பொழுது போயிட்டு சுகமா இருக்கிறது இல்லை, மேற்கொண்டு பெருமாள் கைங்கரியம் பண்ணிடுமே அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு சுகமா இருக்கு. ஏன்? அதனால சஜ அயம் அத்திரத்திய சேவா சௌகர்யார்த்த உபதேசம் அதுதான் இங்க சுகமா இருக்குன்னு சொன்னேன். சுக்கி பவேதி அனுகிரகத்தை அதுதான் பெருமாளே அனுகிரகம் பண்ண. நீ சுகமாயிரு, க்ஷேமமா இருப்பா, சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு பெருமாள் தேய்ச்சா நீ சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி பெருமாளும் இங்க நீ பெருமாளுடைய கைங்கரிக்கப்பட்டு சுகமாயிரு அப்படின்னு அனுகிரகம் பண்றார். ஏவம் அர்த்தானுசந்தான துவயவசன சுகாசிகாபிகி மனோவாக்காயா காயான அயோக்கிய வியாபார நிவர்த்தி சார். அதனால என்னாச்சு? இவனுக்கு துவயத்தை அனுசந்தானம் பண்றதுனால இவனுடைய மனோவாக்காயங்கள்லாம் இதர விஷயங்கள்ல ஈடுபடாத ஒரே பகவத் விஷயத்தையும் அவன் கைகரியம் பண்றதிலே நோக்குடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இங்க சாய்கிற. ஆக இங்க துவயத்தினுடைய அர்த்தானுசந்தானத்தின் மகிமையை சொன்னார். கவிதார்ய சிம்ஹாய கல்யாணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தோய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ரோபஸ்ரீ வேதாந்த தேசி யதீந்திர மகாதேசாய நமः. ஸ்ரீமதே வேதாந்தவாத வசிஷ்ಠ நாராயணாய மகாதேசாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சமுதிர பாதுகாதேசம் நாராயண. ஸ்ரீமதே வாசுதி கிருஷ்ணமாரி மகாதேசாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ரோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசாய நமः.